மறுபடியும் ஒரு விசை உங்கள் நடுவிலே கடந்து வந்து தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கு தேவன் தந்த இந்த தருணத்திற்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கின்றேன். இங்கே வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கின்றேன். குறிப்பாக இந்த சபையை வழிநடத்தி செல்லுகின்ற அருமையான போதகர் அவர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியானும் கடந்த 4 வாரங்களாக இந்த தேசத்திலே கடந்து வந்து பல இடங்களிலே தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் கூட இருந்தார். போன இடங்கள்லாம் தமது வார்த்தைகளை தந்தார். நாளை தினம் நான் ஊருக்கு புறப்படுகிறேன். உங்களுக்கு நினைவு வரும் பொழுது எனக்காகவும் இந்த ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் யாவர் மேலும் தேவன் வைத்திருக்கிற கிருபை பெருகுவதாக என்று உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தின் பிற்பகுதியை இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். ஒருவர் தயவாய் வாசிப்பீர்களா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த நாளில் தேவகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்ட ஒரு முக்கிய நோக்கம் என்னவென்றால், பிசாசானவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார். அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இயேசு ஏன் இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி அநேக வசனங்கள் அவர் வந்த நோக்கங்களை நமக்கு அறிவிக்கின்றது. இயேசு மனிதர்களை ரட்சிக்கும்படி வந்தார். இயேசு பிதாவின் சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தும்படி வந்தார். பிதாவானவரை நமக்கு காண்பிக்கும்படி வந்தார். அதே வேளையில் அவருடைய வருகையின் மிக முக்கிய நோக்கம் என்னவென்றால், பிசாசானவனுடைய கிரியைகள் இந்த உலகத்திலே பெருகி இருக்கிறது. அதை என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவகுமாரன் மனித குமாரனாக மாறி இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப கவனியுங்கள், இந்த பிசாசின் கிரியைகள் பெருகி இருக்கிறபடியினாலே மனிதர்கள் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு அனுபவிக்கின்ற அநேக கஷ்டங்களுக்கு ஒரு அடிப்படை காரியம் என்னவென்றால், இந்த பிசாசின் பல்வேறு கிரியைகள். நம்முடைய கண்ணால் காண முடியாத நிலையிலே இந்த பிசாசும் அவனுடைய அசுத்த ஆவிகளும் பலவிதமான கிரியைகளை மனுக்குலத்துக்கு எதிராக, நமக்கு எதிராக செய்து கொண்டே இருக்கின்றன. இந்த கிரியைகளினால் மனித வாழ்க்கைகள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. சரீரத்திலே பாதிப்புகள், மனதிலே பாதிப்புகள், வாழ்க்கையிலே, பொருளாதாரத்திலே, குடும்ப உறவிலே, சமுதாயத்திலே, தேசங்களிலே எங்கும் பாதிப்புகள். இந்த பாதிப்புகள் எல்லாவற்றுக்கும் பின்னணி யார் என்று கேட்டால், இந்த பொல்லாத பிசாசும் அவனுடைய சக்திகளும். எனவே இவைகளை அழித்து ஜெயமெடுக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித உருவில் இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. இயேசு தாமே இந்த உலகத்தில் வந்து இந்த பிசாசை எதிர்த்து போராடி சிலுவையிலே ஒரு மாபெரும் யுத்தம் செய்து இந்த பிசாசை ஜெயித்தார். அல்லேலூயா. அவர் பிசாசை ஜெயித்தபடியினாலே இப்பொழுது நாமும் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை ஜெயிக்க முடிகின்றது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை போ என்று நாம சொல்லுகிறோம். அந்த பிசாசுக்கு இயேசுவின் நாமத்தை கேட்டாலே உடனே தெரியும். அவன் பட்ட அடி அவனுக்கு தான் தெரியும். சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய தலையை நசுக்கினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இவ்வளவு பெரிய ஜெயத்தை இயேசு நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். இந்த பிசாசின் கிரியைகளை குறித்து ஒரு சில கிரியைகளை நாம் வேத வசனங்களிலிருந்து நாம் படிக்க போகின்றோம். 1வது லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11 13 வரை எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை தயவாய் வாசியுங்கள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத துணியாய் இருந்தால், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவ
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு கூனியான ஒரு பெண்மணி அங்கே வந்திருந்தார்கள். அந்த அம்மா 18 வருஷமாக நிமிர்ந்து நிற்க முடியாத ஒரு கூனியாக அவர்கள் காணப்பட்டார்கள். பாருங்கள், 18 வருடங்கள் அவர்களுடைய சரீரத்திலே நிமிர்ந்து நிற்க முடியாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அவர்கள் எல்லாரும் நினைத்திருப்பார்கள், இது அவர்களுடைய முதுகு தண்டிலே ஒரு பலவீனம், முதுகு தண்டிலே ஏதோ ப்ராப்ளம் ஆகிவிட்டது, அதனால அவர்கள் கூனி 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 இப்பொழுது நிமிரவே முடியாத கூனியாக என்ன செய்து விட்டார்கள், மாறிவிட்டார். எல்லாரும் அப்படித்தான் நினைத்தார்கள், அவர்களும் அப்படித்தான் நினைத்தார்கள். அப்படி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை ஜெபாலயத்திலே சந்திக்கிறார். இயேசு அவர்களை அந்த அம்மாவை முன்னால் அழைத்து, அவர் அந்த அம்மாவை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு ஆவி என்று சொல்கிறார். 18 வருஷமாய் சாத்தான் இந்த அம்மாவை என்ன செய்து வைத்திருக்கிறான், கட்டி வைத்திருக்கிறான் இயேசு சொன்னார். 18 வருஷமாய் சாத்தான் கட்டி வைத்திருக்கிற ஆபிரகாமின் குமாரத்தி என்று இயேசு சொன்னார். அப்ப 18 வருஷமாய் சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். எப்படி கட்டி வைத்திருக்கிறான்? ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவியை அங்கே விட்டு, அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி இந்த அம்மாவை நிமிர முடியாத அளவுக்கு சரீரத்திலே கூனியாக மாற்றிவிட்டது. அப்ப இந்த கூன் விழுந்திருக்கிறதுக்கு காரணம் இவருடைய சரீர பலவீனம் அல்ல, இந்த கூன் விழுந்திருக்கிறதுக்கு காரணம் முழுவதும் ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி இந்த அம்மாவுடைய முதுகு தண்டை தொட்டு கொண்டே இருக்கிறதுனால இந்த அம்மாவுடைய முதுகு தண்டுக்கு என்ன இல்லாம போயிருச்சு, பலன் இல்லாமல் போய்விட்டது. அது அப்படியே பலவீனமாகி நிமிர்ந்து நிற்க முடியாமல் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை துரத்தின உடனே அந்த ஆவி ஓடிவிட்டது, அந்த சாத்தானுடைய கட்டு அவிழ்க்கப்பட்டு விட்டது, முறிக்கப்பட்டு விட்டது. இந்த அம்மா நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், இத்தனைக்கும் இந்த அம்மாவை குறித்து இயேசு சொல்லுகிறார், இவள் ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் வாக்குத்தத்தங்களை பெற்றவன், அவனுடைய சந்ததிக்கு தேவனுடைய விசேஷமான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை பெற்ற ஒரு சந்ததியில் வந்த பிறகு இந்த அம்மாவை பிசாசு தாக்கி இருக்கிறான், பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். ஒரு 1-2 வருஷங்கள் அல்ல, 18 வருஷங்களாக இந்த அம்மாவை தாக்கி கொண்டே இருக்கிறான் பார்க்கிறோம். வாக்குத்தத்தங்களை பெற்றிருந்தோம், பிசாசுக்கு இடம் கொடுத்த ஒரு அனுபவம். பிசாசு அங்கே சரீரத்திலே பயங்கரமான ஒரு பலவீனத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கின்றார். இனி ஆபிரகாமின் குமாரத்தின் சொல்லும் பொழுது ஆவிக்குரிய அர்த்தத்திலே நமக்கு தெரியும், ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். அப்ப ஆபிரகாமின் குமாரத்தி என்றால் விசுவாசி இல்லையா? விசுவாசி, ஒரு விசுவாசி அவர்களுக்கு வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கஷ்டம் வந்திருக்கிறது. இன்னொன்று, இந்த அம்மா எங்கே இயேசுவை சந்தித்தார்கள்? ஜெபாலயத்திலே வைத்து இயேசுவை சந்தித்தார்கள். எனவே இவர்கள் ஜெபாலயங்களுக்கு ஒழுங்காக செல்லக்கூடிய ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு பெண்மணி. இப்ப பாருங்கள், இவர்கள் வாக்குத்தத்தத்தை பெற்ற ஒரு நபராக இருக்கும் பொழுதே, ஒரு விசுவாசியாக இருக்கும் பொழுதே, ஜெபாலயத்திற்கு ஒழுங்காக போகக்கூடிய ஒரு நல்ல தெய்வ பக்தி உள்ள பெண்மணியாய் இருக்கும் பொழுதே கூட இந்த பிசாசின் ஆவி இவருடைய சரீரத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறது, கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அதனாலே பலவீனம். சிலருடைய வாழ்க்கையில் இது போல சாத்தான் சரீரத்திலே போராடுகிறது உண்டு. சரீரத்திலே அவனுடைய ஆவிகள் தொடும் பொழுது பலவீனங்கள் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரத்திலே வியாதி வருவதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் ஒன்று பிசாசானவன். பிசாசானவன் வியாதிகளை கொண்டு வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்கிற சில பாவங்கள் வியாதிகளை என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. கர்த்தர் சில வேளை யோபுவுக்கு அனுமதித்தது போல சில வியாதிகளை என்ன செய்கிறார், சரீரத்திலே அனுமதிக்கிறார். இப்படி எல்லாம் பல்வேறு நிலைகளில் இருக்கிறது. எல்லா வியாதியும் பிசாசு தான் கொண்டு வருகிறான் என்று சொல்லிவிட முடியாது. சில வேளை இயற்கையாகவே சில கஷ்டங்கள் நமக்கு வரும். குளிர்ல போனால் சில கஷ்டங்கள் வரும், வெயில்ல போனால் சில கஷ்டங்கள் வரும், அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் பிசாசானவனும் பல வேளைகளிலே நம்முடைய சரீரங்களிலே தொட்டுக்கொண்டு இருக்கிறான். அதன் காரணமாக சில வியாதிகள் வருகிறது, சில பலவீனங்கள் வருகிறது, சில கட்டுகள், சில துன்பங்கள் சரீரத்துக்கு வருகிறது. எனவே அதை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். சில நோய்களை பார்த்தால் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுப்பார்கள், ஒரு சுகமும் காண மாட்டார்கள். ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நேரத்திற்கு சுகமானது போல தெரிகிறது, திரும்பவும் அது அப்படியே தான் இருந்து கொண்டே இருக்கிறது. சில வியாதிகளை டாக்டர்ஸ் பார்க்கும் பொழுது செக்அப் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு சொல்லுவார்கள், ஒண்ணுமே இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனா இந்த கஷ்டம் மட்டும் சரீரத்திலே மாறுகிறது.